அனைத்து குடும்பங்களுக்கும் சர்க்கரை, அரிசி, பருப்பு வகைகள் பொங்கல் பரிசாக முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. சிங்கிரி கோயிலுக்கு பெருமாள் பக்தர்கள் பாத யாத்திரை, திருச்சுற்றம்பலம் கோவிலுக்கு சிவ பக்தர்கள் நடைபயணம். 4 நாட்கள் நடைபெறும் சர்வதேச யோகா திருவிழா கவர்னர் வீரேந்திர கட்டாரியா துவக்கி வைத்தார். நெல்லித்தோப்பு தொகுதியில் தீர்க்கப்படாத மக்கள் பிரச்சனைகள் புகைப்பட ஆதாரத்துடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கையேடு வெளியீடு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையொட்டி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 175 ரூபாய் மதிப்புள்ள பொங்கல் பொருள் இலவசம் என்றும் முதியோர் பென்ஷன் தொகை 100 ரூபாய் ஜனவரி முதல் உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாக முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர், பொங்கல் பண்டிகையொட்டி 1 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1/2 கிலோ வெல்லம், 1/2 கிலோ துவரம்பருப்பு, 1/2 கிலோ கடலைப்பருப்பு மற்றும் 1/2 கிலோ உளுத்தம்பருப்பு உள்ளிட்ட 5 வகையான 175 ரூபாய் மதிப்புள்ள பொருள் அனைத்து ரேஷன் கடைகளிலும் வருகிற 10ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளதாக கூறினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவசமாக 1 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1/2 கிலோ வெல்லம், 1/2 கிலோ துவரம்பயிறு, 1/2 கிலோ கடலைப்பயிறு, 1/2 கிலோ உளுந்து ஆகியவை வழங்கப்படும். இது அனைத்து உணவு பங்கீட்டு அட்டைகளுக்கும் வழங்கப்படும். இது அனைத்து ரேஷன் கடைகளிலும் 10ஆம் தேதி முதல் வழங்குவதற்கு ஆவணம் செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் 3,28,094 உணவு பங்கீட்டு அட்டைகளுக்கு வழங்கப்படும். புதுச்சேரியில் முதியோர் மற்றும் விதவைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகை இம்மாதம் முதல் 100 ரூபாய் உயர்த்தி 1100 ஆக வழங்கப்படும் என்ற முதல்வர், ஜனவரி மாதம் முதல் கூடுதலாக 4000 பேருக்கு வழங்கப்படும் என்றும், மாதம் 14 கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படும் இத்திட்டத்தால் ஆண்டுக்கு 162 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள வயதானவர்கள் மற்றும் விதவை தாய்மார்களுக்கு வழங்கப்படுகின்ற உதவித்தொகை 1000 1100 வழங்கப்படும் என்று நான் சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தேன். அதனுடைய அடிப்படையில் வருகின்ற ஜனவரி மாதத்தில் வழங்கப்படும் உதவித்தொகை 1000 1100 உயர்த்தி வழங்கப்படும். 1000 1100. ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் பக்தர்கள் பாத யாத்திரை மேற்கொண்டனர். இதேபோல் திருச்சுற்றம்பலம் கோவிலுக்கு சிவபக்தர்கள் நடைபயணம் மேற்கொண்டனர். புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றமானது உலக அமைதிக்காக ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்கள் பாத யாத்திரை நடத்துவது வழக்கம். அதன்படி பக்தர்களின் பாத யாத்திரை புதுச்சேரி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்டு சிங்கிரியில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலை சென்றடைந்தது.
50க்கும் மேற்பட்ட பஜனை குழுவினர் பங்கேற்ற பாத யாத்திரையில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்ள திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமான் ஜீயர் சுவாமிகளின் மங்கள சாசத்துடன் திவ்ய நாமத்தை பாடியபடியே பக்தர்கள் பாத யாத்திரையை தொடங்கினார்கள். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதேபோல் சிறுதொண்ட நாயனார் திருத்தொண்டு சபை சார்பில் சிவபக்தர்கள் நடைபயணம் மேற்கொண்டனர். காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் கோவிலில் இருந்து புறப்பட்ட பயணம் முக்கிய வீதிகள் வழியாக கோரிமேடு திருச்சிற்றம்பலத்தை அடைந்தது. அங்குள்ள ஸ்ரீ சுந்தர ஜோதீஸ்வரர் திருக்கோயிலை அடைந்த சிவபக்தர்கள் திருமுறைகளை ஓதி வழிபட்டனர். இதனிடையே அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பஞ்சவடி ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலுக்கு கடந்த 1ஆம் தேதி முதல் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வந்தன. மூல நட்சத்திரமான இன்று ஆஞ்சநேயருக்கு பால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். புதுச்சேரியில் 20ஆம் ஆண்டு சர்வதேச யோகா திருவிழாவை துணைநிலை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் சர்வதேச யோகா திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. இவ்வாண்டு 20வது யோகா திருவிழா கடற்கரை சாலை காந்தி திடலில் சனிக்கிழமை மாலை நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் தியாகராஜன், ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், சுற்றுலா வளர்ச்சிக் கழக தலைவர் வையாபுரி மணிகண்டன் உட்பட பலரும் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய உதயத்தை வரவேற்கும் விதமாக ஆச்சாரியா பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. முத்தியால்பேட்டை சுபலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்ற யோகா திருவிழாவில் 10 வயது முதல் 15 வயது வரை உள்ள சிறுவர் சிறுமியர்கள் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர். இவர்கள் ஏகபாத சிரசாசனம், கூர்மாசனம், ஏகபாத சக்ராசனம், விருச்சிகாசனம், தனுராசனம், யோகா தண்டாசனம், யோகா நித்ராசனம் உள்ளிட்ட 10 வகை ஆசனங்களை செய்து காட்டினார்கள். Relax. Relax. இந்த ஆண்டு இசை வழி சிகிச்சை, நறுமண பொருள் சிகிச்சை, சிரிப்பு வழி சிகிச்சை மற்றும் தாய்லாந்து நாட்டின் பாரம்பரிய சிகிச்சை மற்றும் நாட்டிய சிகிச்சை போன்றவை மக்கள் நன்மைக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லித்தோப்பு தொகுதியில் தீர்க்கப்படாத மக்கள் பிரச்சனைகள் குறித்த கையேட்டினை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதி வளர்ச்சிக்கான கோரிக்கை மாநாடு நவீனா கார்டன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இத்தொகுதியில் உள்ள மக்களின் அடிப்படை கோரிக்கைகள் தீர்க்கப்பட அரசை வலியுறுத்தும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்பட்டது. இதில் கோரிக்கைகள் அடங்கிய கையேட்டினை கட்சியின் செயலாளர் விஸ்வநாதன் வெளியிட்டார். புதுச்சேரியில் முதல் முறையாக ஒரு தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை கையேடு மூலம் வெளியிடப்பட்டிருப்பது குறித்து கட்சியின் நகர செயலாளர் முருகன் கூறுகையில், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இன்றைய தினம் நெல்லித்தோப்பு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் அடிப்படை கோரிக்கைகளை தீர்வு காணுகின்ற வகையில் அரசை வலியுறுத்துவதற்காக கோரிக்கை மாநாடு நடத்தப்படுகிறது. குறிப்பாக நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட 6 வார்டுகள் பெரியார் நகர், நெல்லித்தோப்பு, சக்தி நகர், குயவர்பாளையம், பிள்ளைத்தோட்டம், காராமணிக்குப்பம் உள்ளிட்ட அத்தனை வார்டுகளிலும் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் அதை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லுகின்ற வகையில்
புகைப்பட ஆதாரத்தோடு கூடிய கோரிக்கை திட்ட கையேடு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வரலாற்று சிறப்புமிக்க விண்ணரசி மாதா ஆலயத்தை சுற்றியுள்ள தெருக்கள், அருள் படையாச்சி வீதி, சௌரி படையாச்சி வீதி, கான்வென்ட் வீதி, அதேபோல் காராமணிக்குப்பத்தில் உள்ள இலக்கிய பேராசான் ஜீவானந்தம் பள்ளி இன்றைக்கு சீரழிந்த நிலையில் இருக்கிறது. இலவசம் மூலம் வாடிக்கையாளர்களை ஏமாற்றும் நிலை இனி மாற வேண்டும் என்று கட்சியின் பொருளாளர் சலீம் கூறினார். பொதுவாக இந்த தொகுதியில் தேர்தல் நேரங்களில் ஏதோ இலவசங்கள், ஏன்னா இன்றைக்கி சமுதாயம் வளர்ந்துருக்குது. டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியெலாம் ஆட்சிக்கு வந்திருக்குது. ஊழலை ஒழிக்க வேண்டும், வாக்காளர் மத்தியில் மிகப்பெரிய விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று இப்போ இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே நெல்லித்தோப்பு தொகுதி என்பது படித்தவர்கள் இருக்கிற பகுதி, நிறைய ஏராளமான இளைஞர் வந்திருக்கிறாங்க. இந்த தொகுதி என்பது இலவசங்களை கொடுத்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராக செய்கின்ற செயலை அதை தடுத்து நிறுத்தி வாக்காளர் மத்தியிலே, மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த தொகுதி உண்மையான இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்காக புறக்கணிக்கப்பட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இதெல்லாம் தீர்க்கின்ற வகையிலே இந்த வாக்காளர் விழிப்புணர்வு பெற வேண்டும், இந்த மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும். தேர்தல் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தொகுதி வளர்ச்சிக்காக ஒரு மாற்றை, மக்களுக்காக உண்மையிலேயே பணியாற்றக்கூடிய ஒரு மாற்றை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இப்பொழுது முன்வைக்கிற வகையிலே தான் இந்த கோரிக்கை மாநாடு என்பது ஆரம்பம். இதற்கு பின்னால் மக்களை திரட்டு கொண்டு மக்களுடைய பிரச்சனைக்காக போராடுவது, மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடும். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மோகன், கோவிந்தசாமி, ஹரிகிருஷ்ணன், ஜீவானந்தம் உட்பட பலரும் பங்கேற்றனர். லாஸ்பேட்டை திரௌபதியம்மன் கோவிலில் மார்கழி மாதத்தையொட்டி பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்ரீ பாண்டவர் தூத சங்கீர்த்தன சபா சார்பில் லாசுப்பேட்டை திரௌபதியம்மன் கோவிலில் மார்கழி மகோற்சவ விழா நடைபெற்றது. இதில் ரசிக மதுரா நாட்டியாலய பள்ளி மாணவிகள் தங்களது குரு புனிதாவுடன் இணைந்து பரதநாட்டிய நிகழ்ச்சியை வழங்கினார்கள். இந்த பரதநாட்டியத்திற்கு சூசைராஜ் வாய்ப்பாட்டும், மது மிருதங்கமும், கிருபா முரளி வயலினும் வாசித்தனர்.